பிதாவை நோக்கி அவருடைய திருநாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். We command. கட்டளையிடுகிறோம். And things are happening. காரியங்கள் நடக்கின்றன. Husbands say, புருஷன் சொல்லுகிறார், when I say something in my house, my wife doesn't respect me. என் வீட்ல நான் என்ன சொன்னாலும் மனைவி என்ன மதிக்கிறதே இல்லங்கய்யா. I say something, நான் ஒன்னு சொன்னா and my children doesn't respect me. என் பிள்ளைகளும் என் பேச்சுக்கு கீழ்ப்படியறது இல்ல. There is no value, there is no respect for my words. என் வார்த்தைக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. Mother is saying, அம்மா என்ன சொல்றாங்க? when my son was young boy in the house, மகன் வீட்ல இளம் பையனா இருக்கிறான். when I used to say something, he used to listen to me. நான் அப்ப சின்ன பையனா இருக்கும்போது ஏதாவது சொன்னா கேட்பான். He's now got married. இப்ப பாருங்க கல்யாணம் ஆயிருச்சு. Now when I say something, he's not listening to me. இப்ப என் பேச்ச அவன் கேட்கறதே இல்லங்க. Brother, sister, சகோதர சகோதரிகளே, your words will not have any value on this earth. இந்த பூமியில் உங்கள் வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. But when you pray and command, ஆனால் நீங்கள் ஜெபித்து கட்டளையிடும்போது there is a great value in the presence of God. தேவ சமூகத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு மிகுந்த பெருமதிப்பு உண்டாயிருக்கும். Heaven responds immediately when you begin to command. நீங்கள் கட்டளையிட தொடங்கின உடனே பரலோகம் பதில் கொடுக்க ஆரம்பித்து விடும். I encourage the church of God தேவனுடைய திருச்சபையே to improve your prayer life. உங்களுடைய ஜெப ஜீவியத்தில் நீங்கள் உண்மையாயிருக்கும்படி Command the Father பிதாவுக்கு கட்டளையிடுங்கள் in Jesus name. இயேசுவின் நாமத்திலே And things will begin to happen in Jesus காரியங்கள் name. நடக்க தொடங்கி விடும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Praise God. தேவனுக்கு துதி One உண்டாகட்டும். verse I want to quote. One verse I would like to quote. ஒரு வசனத்தை நான் தொட விரும்புகிறேன். 1 Kings chapter 17 verse 1. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். எடுத்துங்க வாசிங்க. If you have taken it, please read. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நிற்கிற நான், before whom I stand. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். This is what Elijah says, before whom I stand. எலியா இதைதான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். In English and Tamil it says, before whom I stand. யாருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. No, in English and in Tamil it says, before whom I stand. ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி இருக்கிறது. But in Malayalam translation, ஆனால் மலையாள வேதத்திலே it says, என்ன சொல்லுகிறது? ഞാൻ നിൽക്കുകയും സേവിക്കുകയും ചെയ്യുന്ന, before whom I stand and serve. நான் யாருக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்கிறேனோ அவருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன். We are not just standing, நிற்காமல் we are standing and serving. நாம் நின்று சும்மா நின்று கொண்டிருக்கவில்லை, நின்று ஊழியம் செய்கிறோம். And Elijah says, எலியா சொல்லுகிறார், according to my word it shall happen. என் வார்த்தையின்படியே நடக்கும். Praise God. தேவனை துதிப்போமாக. You begin to command words to God and God will respond immediately and hear your prayer. நீங்கள் காரியங்களை குறித்து தேவனுக்கு கட்டளையிட தொடங்குங்கள், உடனே தேவன் காரியங்கள் நடக்கும்படி கிரியை செய்வார். In your personal life, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, in your family life, குடும்ப வாழ்க்கையிலே, in your spiritual life, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே command. கட்டளையிடுங்கள். How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க இதுக்கு? Hallelujah. ஹalleluya. I haven't got time. Let's move to the second point. Third point, sorry. மூன்றாவது குறிப்புக்கு வருவோம். Praise God. Verse 19. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, Seek me. என்னை தேடுங்கள். Praise God. தேவனுக்கே துதி உண்டாகட்டும். Don't take the scripture. You can go home and read. வீட்ல போய் நீங்க படிச்சுக்கிடுங்க. Genesis 37:16. ஆதியாகமம் 37:16 சொல்லுகிறது, Joseph was searching for his brothers to give the food that his father sent him to give. தகப்பன் கொடுத்தனுப்பின உணவு பண்டங்களை கொடுக்கும்படி யோசேப்பு தன் சகோதரரை தேடி திரிகிறான். He was actually, amen, praise God, wandering here and there. உண்மையாகவே வனாந்தரத்தில் அங்குமிங்குமாக யோசேப்பு அலைந்து திரிகிறான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, and there was a man. அங்கே ஒரு மனிதன் இருந்தான். He said, well, what seek you? யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறான். And he said, I'm searching for my brothers. என் சகோதரரை தேடுகிறேன் என்று யோசேப்பு சொல்லுகிறான். I heard them say that they are going to Dothan. தோத்தானுக்கு அவர்கள் போகிறதாக ஒருவரோடொருவர் சொல்லிக் கொள்கிறதை நான் கேட்டேன். And this man is a shadow of our Lord Jesus Christ. இந்த மனிதர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறார். The Bible says in John 18:4, யோவான் 18:4 வேதம் சொல்லுகிறது, in the garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்திலே when Judas and all the Roman soldiers came to arrest Jesus, யூதாஸ் ரோம போர்ச்சவர்களோடு இயேசுவை கைது செய்ய வந்த நிலையிலே Jesus said the exact same word. இதே வார்த்தை இயேசு சொல்லுகிறார். Jesus asked, whom seek ye? யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். Jesus loves people who search. தேடுகிற மக்கள் இயேசுவுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள். Praise God. தேவனுக்கு துதி உண்டாகட்டும். Hallelujah. ஹalleluya. This
Amen. When you read the scriptures, வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, when you search the scriptures, வசனங்களை தேடி ஆராயும்போது, God is delighted in you. தேவன் உங்களிலே பிரியப்பட்டு மகிழ்வார். The only reason God was delighted in Nathanael, இங்கே நீங்கள் வந்த ஒரே காரணத்தில் தான் தேவன் பிரியப்படுகிறார். the only reason why Jesus was delighted in Nathanael, நாத்தான் மேல் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிரியமாய் மகிழ்ந்த ஒரே காரணம் என்னவென்றால், because he was sitting under the fig tree, searching the scriptures. அத்திமரத்தின் கீழே நின்று வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருந்த ஒரே காரணமே. And Jesus saw him. இயேசு நாத்தான்வேலை கண்டார். Praise God. And Jesus was pleased in him. ஆகவேதான் நாத்தான்வேல் இயேசு மிகவும் பிரியமாய் இருந்தார். When you search the scriptures, நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, you will know Jesus more and more. இன்னும் அதிகமாய் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளும் பாக்கியம் பெறுவீர்கள். When you read the book of John, யோவான் புத்தகத்தை வாசிக்கும்போது, you come to know about the salvation experience. இரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். When you read Matthew and Mark, மத்தேயு மார்க்கை படிக்கும்போது, you know the experience about the baptism in water. நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை அறிந்து கொள்வீர்கள். When you read the book of Acts of Apostles, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படிக்கும்போது, you read about the experience of the baptism of the Holy Spirit with an evidence of speaking in tongues. அந்நிய பாஷையிலே பேசுகிற ஆதாரபூர்வமான அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் அனுபவத்தை அடைவீர்கள். When you read the epistle of Corinthians written by Paul, ஆனால் பவுலடியார் எழுதிய கொரிந்தியர் நிருபத்தை படிக்கும்போது, you read that you know the doctrine of separation. பிரித்தெடுக்கப்படுகிற உபதேசத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். When you read the epistle of Peter, பேதுரு நிருபத்தை படிக்கும்போது, you understand the doctrine of divine health and divine healing. தெய்வீக நல்லாரோக்கிய சுகத்தை குறித்த உபதேசத்தை அறிந்து When you கொள்வீர்கள். read the epistle of Ephesians, எபேசியருக்கு நிருபத்தை படிக்கும்போது, you know the experience of the perfection of holiness. பரிசுத்தத்தில் பூரணமாகுதலை குறித்து அறிந்து கொள்ள முடியும். When you read the book of Thessalonians, தெசலோனிக்கே நிருபத்தை படிக்கும்போது, you read about you come to know about the experience of entire sanctification. முழுவதுமாய் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்தை குறித்த போதனையை கற்றுக்கொள்வீர்கள். And when you read the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படிக்கும்போது, you come to know the experience of our eternity with Jesus in New Jerusalem. புதிய எருசலேமில் இயேசுவோடு கூட நித்திய காலம் எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் என்ற அனுபவத்தை அறிந்து கொள்வீர்கள். Keep searching. தொடர்ந்து ஆராய்ந்து பாருங்கள். Our pastor, our spiritual father, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் ஐயா அவர்கள் used to spend hours together in meditating on God's word. தேவனுடைய வசனத்தை தியானிப்பதில் பல மணி நேரங்கள் செலவிடுவதுண்டு. He told this testimony to my wife Jenny when we were sitting together. நாங்கள் ஒன்றாக இருந்த நேரத்தில் சந்திப்பின் பொழுது என் மனைவி ஜெனியிடம் தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். Praise God. தேவனுக்கு துதி உண்டாகட்டும். And we both have been greatly blessed. நாங்கள் அதிகமாய் தொடப்பட்டோம். Praise God. தேவனுக்கே I துதி haven't got உண்டாகட்டும். time. Let me go to the next one, verse 20. 20ஆம் வசனத்தை பார்ப்போம். Assemble. கூடி வாருங்கள். கூடி வாருங்கள். The reason why you are here this morning, amen, praise God, is God's plan to bring you all, amen, praise God, to assemble in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் உங்கள் அனைவரையும் தேவனை துதிக்கும்படி ஒன்றாக கூட்டி சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் இந்த காலை நேரத்தில் நாம் இப்படி தேவன் முன்பாக கூடி வந்திருக்கிறோம். The reason why you are all assembled here is because of the investment of time on knees of the founder of our church, Pastor G. Sundaram. இத்திருச்சபையின் ஸ்தாபகர் பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா அவர்கள் முழங்காலிலே தன்னுடைய நேரத்தை முதலீடு செய்த ஒரே காரணம்தான் இன்றைக்கு இத்தனை திரளாய் தேவ ஜனங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள். Praise God. தேவனை துதிப்போம். Then our spiritual father came. Then our spiritual father took over. ஆவிக்குரிய தகப்பனர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டபோது, Then our chief pastor, Pastor Caleb, took over. பாஸ்டர் கேலப் அவர்களை பொறுப்பெடுக்க சொல்லும்போது, Whenever the role, the people began to change, leadership began to change. தலைமைத்துவம் மாறத் தொடங்கியது. But, amen, praise God, the people are still coming. ஆனாலும் மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை பார்த்து தேவனை துதிக்கிறேன். Because it was the investment of time on the knees in the presence of God had made this to happen. ஏன் என்று கேட்டால் தேவனுடைய சமூகத்தில் பல மணி நேரங்களை முழங்காலிலே முதலீடு செய்த ஒரே காரணம்தான் இன்றைக்கு தேவனுடைய மந்தை பெருகிக் கொண்டே இருக்கிறது. If you spend your time on your knees, நீங்கள் உங்கள் முழங்காலிலே நேரத்தை செலவிடுவதுண்டானால், you will also become an instrument of honor in God's hand. தேவனுடைய கரத்தில் நீங்களும் கனத்திற்குரிய போராயுதமாய் இருப்பீர்கள். Second point, the second one, that same point. அதே வசனத்தில் அடுத்த குறிப்பு, draw near. கிட்டி சேருங்கள். ஏகமாய் சேருங்கள். Praise God. ஏகமாய் சேருங்கள். Praise God. Amen. Praise God. Draw near. அருகில்
கிட்டி அருகில் ஏகமாய் சேருங்கள். Every day, every hour, every minute, every second, God expects you to draw nearer to Him. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடி துளியும் தேவன் நீங்கள் அவர் அருகிலே நெருங்கி கூடி சேரும்படி அழைக்கிறார். The Bible says, பரிசுத்த வேதம் "Now சொல்லுகிறது, the just shall live by faith." நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். But if any man draw back, ஆனால் அவன் பின்வாங்குவானானால், my soul shall have no pleasure in him. என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. Draw near to God every day. தேவனை தினந்தோறும் கிட்டி சேருங்கள். Praise God. Don't worry about whether you're going to be in the pulpit or whether you're going to be in the same chair. பிரசங்க பீடத்தில் இருக்க போகிறோமா இல்லாவிட்டால் இருந்த அதே இருக்கையில் அமர போகிறோமா என்பதெல்லாம் குறித்து கவலைப்பட வேண்டாம். Whatever work you do, என்ன செய்தாலும் சரி, be faithful. உண்மையாய் செய்யுங்கள். The rewarder, பலனளிக்கிறவர், who sees in secret, அந்தரங்கத்தில் பார்க்கிற அவர், will reward you openly. வெளியரங்கமாய் பலனளிப்பார். Let God be glorified. தேவன் மகிமைப்படுவாராக. There are saints of God here seated, இங்கே பல தேவனுடைய பரிசுத்தவான்கள் வீற்றிருக்கிறார்கள். who can preach better than me. என்னை காட்டிலும் சிறப்பாய் பிரசங்கிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். They haven't got the opportunity to come here, இங்கே வருவதற்கு இன்னும் அவர்களுக்கு வாய்ப்பு தான் கிடைக்கவில்லை. but their reward is more than I would get. நான் பெற்றுக்கொள்ள போகிற பலனை காட்டிலும் அவர்களுக்குரிய பங்கு பலனோ அதிகமாக இருக்கும். Praise God. தேவனே துதிக்கிறோம். Jesus, when he told John to write this epistle to Ephesians church, எபேசு திருச்சபைக்கு எழுதும்படியாக யோவானுக்கு இயேசுவானவர் ஆலோசனை கொடுக்கும்போது, he said, I love your labor, your hard work, your patience, your tribulations, everything is fine. உன்னுடைய கடினமான உழைப்பு, கிரியை, பொறுமை, நீ படுகிற உபத்திரவ பாடு எல்லாம் அறிந்திருக்கிறேன், எல்லாமே நல்லதுதான். But one thing is lacking. ஆனால் ஆயிலும் உன் பேரில் ஒரு குறை உண்டு. You have left your first love. உன் ஆதி அன்பை நீ விட்டாய். Praise God. தேவனை துதிப்போம். If you do not repent and come back and do your first works, நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை திரும்ப செய்யாவிட்டால், நீ நின்ற ஆத்ய பிரவர்த்தி செய்யாஞால், if you do not do your early works, நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்யாவிட்டால், ഞാൻ നിന്റെ അടുക്കൽ വന്ന് നിന്റെ കുത്തുവിളക്കിന്റെ നടുവിൽ നിന്ന് എടുത്തു കളയും. நான் வந்து நடுவில் இருக்கிற உன் குத்து விளக்கை எடுத்து தூரமாய் வீசி எறிந்து விடுவேன். You know what? என்ன சொல்கிறார் தெரியுமா? At this very moment while I'm preaching here, நான் பிரசங்கிக்கிற இதே நேரம் இந்த இடத்திலே, there is not one church in Ephesus. எபேசுவில் ஒரு சபை கூட இல்லை. There is no one pastor there. எபேசு பட்டணத்தில் இப்பொழுது ஒரு போதகரும் இல்லை. There's not one believer there. எபேசு பட்டணத்தில் ஒரு விசுவாசியும் இல்லை. Because the church had left their first love. ஆதி அன்பை திருச்சபை விட்ட ஒரே காரணம், They have left their first works. ஆதி கிரியைகளை விட்டு விட்டார்கள். The Spirit of God is saying as a warning to somebody here. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் யாருக்கோ எச்சரிப்பான வார்த்தைகளை பேசுகிறார். Examine your first love and come back to your first love. உங்கள் ஆதி அன்பு இன்னதென்பதை சோதித்தறிந்து ஆதி அன்புக்கு திரும்பி வந்து விடுங்கள். Come back to your first works, says the Lord. ஆதியிலே செய்த கிரியைகளுக்கு திரும்பி வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். Don't compare yourselves with people. வருகிற மற்ற ஜனங்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து வாழாதீர்கள். Don't look at the situations around and change your spiritual life. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பார்த்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமையை மாற்றிக் கொள்ளாதீர்கள். Amen. Praise God. Draw near to God. தேவனை துதித்து தேவனை கிட்டி அருகில் சேர்ந்து விடுங்கள். The sixth one. ஆறாவது குறிப்பு, Verse 21. 21ஆம் வசனம். Tell ye. சொல்லுங்கள், என்னை சொல்லுங்கள். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Everywhere you go, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் boldly tell the word of God. உங்கள் தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்ல வேண்டும். You know what happened? என்ன நடக்கும் தெரியுமா? We have Muslims in England. இங்கிலாந்து நாட்டில் முகமதியர்கள் இருக்கிறார்கள். They speak more boldly about their God than the Christians in England preach about Jesus. இங்கிலாந்து நாட்டில் கிறிஸ்தவர்கள் இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதை காட்டிலும் அதிக தைரியமாய் முகமதியர்கள் தான் தங்கள் தெய்வத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். We have Christians. கிறிஸ்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள். They put their Bible on the floor. வேதத்தை எடுத்து கீழே தரையில போட்டுருவாங்க. They push the Bible underneath the sofa with the heel, with the leg. குதிங்கால வச்சு தங்களுடைய அந்த இருக்கைக்கு கீழ அடியில பைபிளை தள்ளி விடுவாங்களாம். Muslims, ஆனால் முகமதியர்களோ, they don't bring their Quran below their waist level. குரானை இடுப்புக்கு கீழ கூட கொண்டு போக மாட்டாங்க. All their women, அவர்கள் பெண்கள் அனைவரும், are having their head covering, அவர்கள் முழுவதுமாக புர்கா அணிந்து, both outside and everywhere. வெளியிலாகட்டும் எவ்விடமும் முழுவதும் மூடி இருப்பார்கள். Our sisters, நம் சகோதரிகள், are not having a head covering. தலையில முக்காடு கூட போடுறதில்லை. In the house of God, தேவனுடைய ஆலயத்தில் கூட அப்படி செய்வதில்லை. 1 hour, 2 hours. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, for every woman, ஸ்திரீயானவள்,
For every woman, ஒவ்வொரு ஸ்திரீக்கும் a man is the head. புருஷன் தான் தலையா இருக்கிறார். And for every man, ஒவ்வொரு புருஷனுக்கும் Christ is the head. கிறிஸ்து தலையா இருக்கிறார். And for Christ, கிறிஸ்து Father is the head. பிதா தலையா இருக்கிறார். So when a woman or sister head covers the head, ஆகவே ஒரு ஸ்திரீயானவள் சகோதரி தன் தலையை முக்காடிட்டு மூடும்போது you agree to the orderliness of Godhead from heaven. பரலோகத்தில் இருக்கிற தேவத்துவத்தை அங்கீகரித்து கனம் பண்ணுகிறீர்கள். If you don't have a head covering, நீங்கள் தலையில் முக்காடு போடாவிட்டால் you disagree with God's orderliness over your life. உங்கள் வாழ்க்கை மேல் இருக்கிற தேவனுடைய தேவத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். And you open the back door for the devil. பொல்லாத பிசாசானவன் உங்கள் வாழ்க்கைக்கு நுழைய பின்வாசலை திறந்து விடுகிறீர்கள். Praise God. தேவனை துதிப்போம். How many of you know about free grace theology? Free grace theology. Free grace theology. இலவசமான கிருபையின் இறையியல் எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? There are two teachings there. ரெண்டு உபதேசங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. Lordship theology. கர்த்தத்துவ இறையியல். Free grace theology. இலவச கிருபை இறையியல். Free grace theology believes இலவச கிருபை இறையியலுடைய நம்பிக்கை என்ன? that Jesus Christ is a savior alone. இயேசு கிறிஸ்து வெறும் இரட்சகர் மாத்திரம்தான். So if once you are born, ஒரு முறை பிறந்து விட்டீர்களானால் you are saved forever. நீங்க ஒரு முறை மறுபிறப்படைந்து ரட்சிக்கப்பட்டா எப்பவுமே நீங்க முழுவதுமா ரட்சிக்கப்பட்டீங்களாம். Whatever sins you do, நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் சரி, whatever fornication or adultery or divorce after remarriage, whatever you do, என்ன விதமான வேசித்தன விபச்சார விவாகரத்துக்கு பின்பு மறுமணம் என்று எந்த அருவருப்புகளை நடப்பித்தாலும் you will still go to heaven. அப்படி என்ன செஞ்சாலும் பரலோகம் போயிருவீங்கன்றாங்க. But the Bible says, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் the lordship theology, கர்த்தத்துவ இறையியல் தான் வற்புறுத்துகிறது. accepting Jesus இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு as your Lord and Savior. உங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். Anybody, if the people who are gathered here this morning, இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற மக்களுக்குள் யாராயிலும் if you have accepted Jesus Christ as your Lord and Savior, இயேசு கிறிஸ்துவை உங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டது மெய்யானால் lift up your hands and shout hallelujah. கரம் உயர்த்தி அல்லேலூயா என்று ஆர்ப்பரியுங்கள். All over this place, இந்த இடம் முழுவதுமாக, all over this place, இந்த இடம் முழுவதுமாக, not for me, எனக்காக அல்ல, for Jesus, இயேசுவுக்காய், not for our chief pastor, தலைமை போதகருக்காக அல்ல, for our Jesus, இயேசுவுக்காக. somebody shout hallelujah. அல்லேலூயா என்று ஆர்ப்பரியுங்கள். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Praise God. தேவனுக்கு துதி உண்டாகட்டும். Second thing, இரண்டாவது காரியம், people will come to church only on a Sunday. ஞாயிற்றுக்கிழமை மாத்திர சபைக்கு வரவங்க. No. You are called to come every day to the church of God. இல்லங்க, தினந்தோறும் தேவாலயத்துக்கு நீங்க வரணும். We use two pipes in India. இந்தியாவிலே ரெண்டு குழாய்களை பயன்படுத்துகிறோம். One pipe has got a hole in the front and the hole at the back. ஒரு குழாய்க்கு முன்னாலேயும் துவாரம் இருக்கும், பின்னாலேயும் துவாரம் இருக்கும். These are the Christians who come one Sunday and then come only the next Sunday. இவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வர கிறிஸ்தவங்க. There's another pipe there, இன்னொரு குழாய் இருக்கு பாருங்க, which has got 5 holes in between, 5 or 6 so many. அதுல 5-6 துளைகள் இடையில இருக்கும். That's we use it for as a flute. அதை புல்லாங்குழலாய் பயன்படுத்துவோம். These are the Christians. இவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? Who come for the intercessory prayer. பரிந்து பேசும் ஜெபத்துக்கு வருவார்கள். They come for the Bible study. வேதபாட வகுப்புக்கு வருவார்கள். They come for the all night prayer. முழுஇரவு ஜெபத்துக்கு வருவார்கள். They come for the watch night for the tarry meeting on Saturday. சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துக்கு வருவார்கள். They come for all the meetings throughout the week. வாரம் முழுவதும் சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்கும் ஜெபத்துக்கு வருவாங்க. Which pipe do you belong to? நீங்க எந்த குழாய் வகையை சார்ந்த கிறிஸ்தவர்கள்? You be your own judge. நீங்களே உங்களை நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்கள். Praise God. தேவனை துதிப்போம். Hallelujah. Hallelujah. The Catholicism says, கத்தோலிக்கத்துவம் சொல்லுகிறது, that Jesus was born on December 25th. இயேசு டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார். How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? Wow, praise God. Thank you very much for that. நன்றி. The person who was born on December 25th is not Jesus. டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தவர் இயேசு அல்ல. His name is called Tammuz. அவருடைய பெயர் தாமுஸ். His mother's name is Semiramis. அவருடைய தாயாருடைய பெயர் செமினாரிஸ். Semiramis. Praise God. His father's name is called Nimrod. அங்க அப்பன் பேர் தான் நிம்ரோது. Praise God. Husband Nimrod, Semiramis and Tammuz. கணவன் நிம்ரோத், மனைவி செமினாமிஸ், இப்பொழுது தாமுஸ்.
The Catholicism changed it completely. கத்தோலித்துவம் அதை முழுவதுமாக தலைகீழாய் புரட்டி They called Nimrod as Joseph, நிம்ரோதை யோசேப்பாக மாற்றி விட்டார்கள், Semiramis as Mary, செமினாரிஸை மரியாளாக்கி விட்டார்கள், and Tammuz became Jesus. தாமுஸை இயேசுவாக்கி விட்டார்கள். Now all the Christians இப்போ எல்லா கிறிஸ்தவங்களும் ஒண்ணா சேர்ந்து and celebrate Christmas on the December 25th. டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறார்கள். If you do that, அப்படி செய்தால் you are doing a pagan worship. நீங்கள் பேய் வழிபாடு செய்யறதுக்கு சமமாயிரும். Because before Jesus was born, ஏன் இயேசு பிறப்பதற்கு முன்பு this was a celebration at that time. அக்காலத்தில் இருந்த ஒரு பெரிய பண்டிகையின் கொண்டாட்டமாய் இது இருந்தது. The meaning for the word church means ecclesia in Greek. திருச்சபை என்ற வார்த்தையின் அர்த்தம் கிரேக்க பதத்தில் எக்லீசியா என்பதாகும். The meaning is அதோட அர்த்தம் என்ன? called out. வெளியே அழைக்கப்பட்டவள். You are called to be separated. நீங்கள் பிரித்து வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். Come out of that pagan idol worship. இப்படிப்பட்ட பேய்த்தனமான வழிபாட்டின் வணக்க முறையை விட்டு வெளிவாருங்கள். Speak the word of God boldly. தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பேசுங்கள். Last thing I want to say and conclude. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். Praise God. Verse 22. 22ஆம் வசனம். Praise God. Verse 22. Yes. 22ஆம் வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். Look unto me. என்னை நோக்கி பாருங்கள். The problem with many of the Christians are, அநேக கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, you keep your eyes on your pastor உங்க கண்களை உங்கள் போதகர் மேல் வைத்து விடுகிறீர்கள். and trying to find fault with him. ஏதாவது குற்றம் கிடைக்குமான்னு தேடி கண்டுபிடிக்கிறீங்க. And slowly கொஞ்சம் கொஞ்சமா you move from the front row, முன்ன இருந்த வரிசையை விட்டு எழுந்து back row, அப்படியே பின்னால போயிட்டே இருக்கீங்க. then the last row, கடைசியா போய் சேர்ந்துருவீங்க. and slowly you go out from here. கொஞ்ச நாள்ல பார்த்தா அப்படியே நைஸா வெளிய நழுவி போயிடுறீங்க. And what you do? என்ன செய்றீங்க? You jump from ACA, ஏசியால இருந்து தாவி you go to Assemblies of God. நீங்கள் ஏஜி சபைக்கு போயிருவீங்க. Then you go to the Church of God. அங்க இருந்து தேவ சபைக்கு போயிருவீங்க. Then you go to the CPM. அங்க இருந்து சிபிஎம்க்கு போயிருவீங்க. Then you keep going in circle. இப்படியே வட்டமா சுத்தி சுத்தி வந்தா, You know what we call you? என்ன சொல்றது தெரியுமா? Spiritual gypsies. ஆவிக்குரிய நாடோடிகள். They don't stay in one place. ஒரு இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. You won't grow. வளர முடியாது. The problem is, பிரச்சனை என்ன? you have your eyes on people. கண் மக்கள் மேல வந்துருச்சு. Take your eyes off the people மக்கள் மீது இருக்கும் உங்கள் கண்களை எடுத்து விடுங்கள். and put your eyes on Jesus. உங்கள் பார்வை இயேசுவின் மேல் பதித்து விடுங்கள். Turn with me to Hebrews chapter 12 verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திற்கு என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். Praise God. Let us run patient looking unto Jesus, who is the author and the finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவராயிருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட கடவோம். Praise God. In one hand, ஒரு கையிலே you have a weight. You have a weight. உங்க கையில ஒரு பார எடை இருக்கிறது. And on the other hand, மறு கையிலே you have your sin. பாவம் இருக்கிறது. Your sin came into your life because of the weight you carry. நீங்கள் தூக்கி சுமந்து திரியும் பாரத்தினால் தான் வாழ்க்கையில் பாவம் ஆக்கிரமித்து விட்டது. Where did the weight came from? எங்கே இருந்து பாரம் வந்தது? Because of the cares of this world. இவ்வுலகத்தின் கவலைகளினால் பாரம் சூழ்ந்து கொண்டது. How can I earn more? இன்னும் எப்படி அதிகமாக நான் சம்பாதிப்பது? How can I invest more? இன்னும் அதிகமாக எப்படி மூலதனம் செய்வது? How can I do more overtime? இன்னும் அதிகமாக எப்படி எல்லா நேரமும் வேலை செய்வது? Trying to take too much stress on you. உங்களுக்கு மீது அளவுக்கு அதிக பார சுமையை சுமத்திக் கொள்ளுகிறீர்கள். That neighbor has a Mercedes. அந்த பக்கத்து வீட்டுக்கார் மெர்சிடிஸ் கார் வச்சிருக்காரு. I need a BMW. BMW அவர் வச்சிருக்காரு. That person has iPhone 6. அவருக்கு ஐபோன் 6 இருக்கு. I want iPhone 6 Plus. எனக்கு ஐபோன் 6 Plus வேணும். This was all these kind of things has put a burden in you, and this burden has brought a sin in you. இவைகள் எல்லாம் உங்கள் மீது பார சுமையை திணித்து பாவத்தை கொண்டு வந்து வைத்து விட்டது. For a long time you have been carrying, you have been walking like this with a burden and a sin on the other hand. இன்னெடுங்காலமாய் ஒரு கையில் பார சுமையையும் மறு கையிலே பாவ சுமையோடு கூட நடந்து திரிகிறீர்கள். Where are you going, sister? சகோதரியே, எங்க போயிட்டு இருக்கீங்க? Brother, where are you going? சகோதரன், நீங்கள் எங்க போகிறீர்கள்? Your both hands are full of burden, weight and sin. இரு கரத்திலேயும் பார பாவ சுமையினால் அழுத்தி கொண்டிருக்கும் போது,
Do you not know that both the hands of our Lord Jesus Christ was nailed on the cross for you? உங்களுக்காக இருக்கரமும் இயேசு கிறிஸ்துவின் இருக்கரத்திலேயும் கல்வாரி சிலுவையில் கொடூரமான ஆணிகள் துளைக்கப்பட்டதை அறியீர்களோ? He took your weight and your sin on both his hands and was nailed to the cross. உங்கள் பாரத்தையும் பாவத்தையும் எடுத்து தம் இருக்கரங்களையும் சிலுவையில் ஆணிகளால் அறைய ஒப்புக்கொடுத்து விட்டார். This morning the Lord is speaking to you. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். Return. திரும்பி வாருங்கள். Come back. திரும்பி வாருங்கள். Come back. திரும்பி வாருங்கள். Sister, come back. சகோதரியே திரும்பி வாருங்கள். Brother, come back. சகோதரனே திரும்பி வாருங்கள். You know, we use a navigator in the car. நீங்கள் போகும் வழியிலே திசைமானியை பயன்படுத்துகிறோமே. And Miss Jane would say, ஜெனி சொல்லுவார்கள், Jane is the woman that speaks from the navigator. இந்த நேவிகேட்டர்ல ஜேன்ற ஒரு பெண்மணி பேசுவாங்க. She will say, turn right. வலது பக்கம் திரும்புங்க. If you don't turn, if you go straight, நீங்க திரும்பாம நேரா போனீங்கன்னா she will give an alternative route. உங்களுக்கு மாற்று வழிகளை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். If you keep going on, தொடர்ந்து போய் கொண்டே இருந்தால், then she would say, அப்புறம் அந்த சகோதரி சொல்லுவாங்க, please make a U-turn. தயவு செய்து போற வழியில் அப்படியே திரும்பி வாங்க. Please make a U-turn. ஒரு தலைகீழ் திருப்பம் எடுங்கள். If you don't listen for her, தொடர்ந்து அவங்க சத்தத்தை நீங்க கேட்கலனா, she will give you a wrong route. உங்களுக்கு தப்பான ஒரு வழியை சொல்லிடுவாங்க. It will take you to a dead end. அது போய் முட்டுக்கட்டையில தான் நிக்கும். Many Christians are going in that direction. அநேக கிறிஸ்தவர்கள் அந்த திசையில தான் போயிட்டு இருக்காங்க. The Spirit of the Lord is speaking to you this morning. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். Listen to the voice of the Spirit of God speaking to you. தேவ ஆவியானவருடைய சத்தம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. Return. திரும்பி வாருங்கள். Return. திரும்பி வாருங்கள். Come on, let's stand to our feet. நாம் எழுந்து நிற்போமா? The Spirit of the Lord has spoken to you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார். Amen. Praise God. If you believe, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, amen, praise God. தேவனை ஸ்தோத்திரிங்க. You have been very long from God. You have been very far from God. தேவனை விட்டு நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க. The Lord wants you to come near. கர்த்தர் நீங்க கிட்ட வரும்படி உங்களை அழைக்கிறார். If the Lord has spoken to you, please come forward. Please come to the front and stand. I would like to pray for you. இந்த காலை நேரத்தில் என்னோடு கர்த்தர் பேசினார் என்று யாராவது சொல்வீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து முன்பாக வாருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Young man, வாலிபனே, you have been going too far from God's presence. தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் நீ விலகி போய் கொண்டிருக்கிறாய். The Spirit of God wants you to come near to Him. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அவரிடம் நீ நெருங்கி வரும்படி உன்னை அழைக்கிறார். Come to the front. முன்னால வாங்க, and we will pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். In the same chapter when we read, நாம் படித்த இதே அதிகாரத்திலே the second last verse says, கடைசி வசனத்தின் இரண்டாம் பகுதி சொல்லுகிறது, amen, praise God. தேவனை துதிப்போம். And sorry sir, 45, yes, verse 24, last part of the verse. 24ஆம் வசனம், கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் சொல்லுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். All that incense against him shall be abased. அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். This is a word for our Pastor Caleb. Pastor Caleb அவர்களுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை இதுவாகும். Everyone that have ever incensed against you. உங்களுக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும். I say this as a prophecy. இதை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். They will be ashamed. அவர்கள் வெட்கப்படுவார்கள். One pastor's wife told me, பாஸ்டருடைய துணைவியாரிடத்தில் சொன்னபோது, one pastor wife told me, ஒரு போதருடைய துணைவியாரிடத்தில் சொன்னார்கள், pastor, doesn't matter how many messes going around in this place. இங்க எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. Doesn't matter. அது பரவாயில்லை. But Pastor Sam Sundaram, our chief pastor, has imparted something into our Pastor Caleb. நம்முடைய தலைமை போதகராய் இருந்த பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் நம்மளுடைய தலைமை போதகர் பாஸ்டர் கேலப் அவர்களுக்குள் ஏதோ ஒன்றை உட்புகுத்தி இருக்கிறார்கள். And for that one reason, அந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு, anyone who incenses against you shall be confounded. உங்களுக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாரானாலும் வெட்கப்படுவார்கள். Praise God. தேவனுக்கு துதி உண்டாகட்டும். You better reconcile with God and ask God for sorry, because you're going to be in big trouble if you raise your tongue against God's servants. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் தங்கள் நாவை யாராவது உபயோகித்தால் பெரும் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உண்டு. Shall we reconcile to God? நாம் தேவனோடு ஒப்புரவாகுவோமா? Let's close our eyes. கண்களை மூடுவோமா? Just put your hand on heart. இதயத்தின் மேல் கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். And pray this prayer. இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். Turn your eyes upon Jesus. Look full in His wonderful face, and the things of the earth will grow strangely dim in the light
of His glory and grace. Turn your eyes upon Jesus. Look full in His wonderful face, and the things of the earth will grow strangely dim in the light of His glory and grace. Everybody sing this time. Turn your eyes upon Jesus. Look full in His wonderful face, and the things of the earth will grow strangely dim in the light of His glory and grace.